ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. ஆர்சிபி 2025 ஐபிஎல்லோட மிகப்பெரிய ஒரு சாம்பியன்ஷிப்பாக மாட்டாங்க. ஆஃப்டர் 18 இயர்ஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு காத்திருப்புக்கு அப்புறமா, மிகப்பெரிய ஒரு பொறுமைக்கு அப்புறமா ஐபிஎல் ட்ராஃபி ஃபைனலாக வந்துட்டு 2025 இந்த வருஷம் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ஜெயிச்சதில் எந்த அளவுக்கு அவங்க ஒரு செலிப்ரேஷன் மோடில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களோ, அதே அளவுக்கான ஒரு துயரமான விஷயமும் இந்த வருஷம் நடந்திருக்கு ஆர்சிபிக்கு. அதுதான் இந்த விக்ட்ரி பரேட். அவங்க கப்பு ஜெயிச்சு அடுத்த நாளே வந்துட்டு பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு விக்ட்ரி பரேடு நடத்தணும் அப்படின்னு சொல்லி கர்நாடகாவோட கவர்மெண்டோட தலைமையில் இந்த ஒரு வெற்றி பரேட் அப்படின்றது நடந்தது. ஆனால் அந்த வெற்றி பரேடில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்தாங்க. அந்த ஒரு கூட்ட நெரிசலில் 11 பேர் இறந்துருக்காங்க, 33 பேர் சிவியராக இன்ஜூர்ட் ஆகியிருக்காங்க. அதில் நிறைய பேர் இப்போ ஐசியூவில் இருக்காங்க. இந்த ஒரு துயர செயல் யாருமே வந்துட்டு யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கடங்காத ஒரு கூட்டத்தினால நடந்த இந்த ஒரு துயர சம்பவம் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் சொல்லணும். பட் இது எல்லாமே நடந்ததுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னாக்கா, சரியா எதுவுமே அங்கே பிளான் செய்யப்படலை, எதுவுமே அங்கே ப்ராப்பராக ஆர்கனைசிங் அப்படின்றது ஒன்று பண்ணவே இல்லைங்க. ஸோ அதுதான் முழுக்க இதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இதுக்கு கர்நாடகா கவர்மெண்ட் என்ன பதில் சொல்லுது, இறந்தவங்களுக்கு அவங்க இப்போ என்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆர்சிபி டீமும் அது சம்மந்தப்பட்ட ஆர்சிபி பிளேயர்ஸும் இந்த ஒரு பரேடை பற்றியும் இதில் நடந்த துயர சம்பவத்தை பற்றியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தான் கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் 10 நிமிஷத்தில் பார்த்துடலாம். இந்த ஒரு விஷயம் நம்ம பிஎம் மோடி அவர்களில் இருந்து நம்ம ஆர்சிபி கேப்டன் விராட் கோலி வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் இந்த உலகத்தில் அதுவும் முக்கியமாக நம்ம நாட்டில் நடக்கிற பல விஷயங்களை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த சேனல் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது, ஆர்சிபி இது மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு தருணம் தான் இந்த வருஷம். ஏன்னா ஆஃப்டர் 18 வருஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு தவத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு இந்த ஒரு வெற்றி அப்படின்றது கிடைச்சிது. இந்த ஒரு வெற்றியை வந்துட்டு என்னோட பாயிண்ட்டை நான் எப்படி பார்க்குறேன்னா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்றது சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு இது எக்ஸாக்டாக பொருந்தும். ஆர்சிபியோட வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2008 வந்துட்டு டீம் அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்டது. அது விஜய் மல்லையா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஓனருக்கு கீழே செயல்பட்டது. அந்த டீமில் ஓனரே மாறினாலும் அதில் விராட் கோலி அப்படின்றவர் மட்டும் மாறவே இல்லை. கடந்த 18 வருஷம் அவர் லைஃப்பில் நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கும், வேறு டீமுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிக்கும். பட் அவர் இருந்தாலும் ஆர்சிபியில் தான் நான் இருப்பேன், ட்ராஃபி எடுத்தே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி 18 வருஷம், அதாவது ஆர்சிபி டீம் ஓனரே மாறினா கூட இவர் மாறாமல் 18 வருஷம் ஆர்சிபிக்காக வந்துட்டு ஜெயிக்கணும், கப்பு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி 18 வருஷ தவம் இன்னைக்கு அது நிறைவேறி இருக்கின்றது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்றது கிடையாது. இந்த ஆர்சிபிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த டீமுக்கு ஏகப்பட்ட ட்ரோல்ஸ் அப்படின்றது வந்திருக்குங்க. சாலா கப் நம்மதே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறீங்கன்றது தாண்டி கப்பை வெளியில் எடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய ட்ரோல்ஸ், அவங்க பார்க்காத ட்ரோல்ஸே கிடையாது ஆர்சிபி டீம் அண்டு கர்நாடகா பெங்களூர் டீம் அப்படின்றது. பட் இது டீமுக்கு மட்டும் அவமானம் இல்லை, அந்த ஸ்டேட்டுக்கே வந்துட்டு அது ஒரு ட்ரோலாக கூட நிறைய சமயத்தில் வந்துட்டு மாறி இருக்கு. பட் இது டீமுக்கு மட்டும் இந்த கப்பு வாங்கணும் அப்படின்றது வெறியை தாண்டி கர்நாடகாவில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய வெறி இருந்தது. நம்ம எப்படியாவது இந்த ஐபிஎல் கப்பை எடுத்துட மாட்டோமோ ஒரு வருஷமும் இயங்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற மக்கள் கூட. அந்த ஏக்கம் தான் நேற்றுக்கு நடந்த பரேடில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் அந்த ட்ராஃபியை பார்க்கறதுக்கும் அங்கே இருக்கிற ஆர்சிபி பிளேயர்ஸை பார்க்கறதுக்குமே ஒன்று சேர்ந்தாங்க. அந்த வெறி, அந்த ஒரு ஆவல், அந்த ஒரு ஏக்கம் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு 18 வருஷம் இருந்தது. பார்த்தீங்கன்னா அந்த மக்களுமே அந்த 18 வருஷம் தவமில் இருந்தாங்க அந்த கப்பை பார்க்கறதுக்கு, நம்ம ஊருக்கு ஒரு கப்பு வந்துடாதா அப்படின்னு சொல்லி. பட் அந்த மக்களோட நம்பிக்கை தான், அந்த ஆர்சிபி பிளேயர்ஸோட உழைப்பும் தான் இன்னைக்கு வெற்றியாக மாறி இருக்கு அந்த ஆர்சிபிக்கு. வெற்றியை ஒவ்வொருத்தவங்களுமே வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, நமக்கு வேண்டியதை நமக்கு கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் அந்த முயற்சி பண்ணி அது நமக்கு கிடைச்சிதுன்னு வச்சுங்களேன், அதோட விஷயமே ரொம்ப பெருசாக ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். அந்த ஒரு வெற்றியை நம்ம மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கொண்டாடுவாங்க. ஸோ அப்படி தான் இந்த ஆர்சிபிக்கு இந்த கப்பு கிடைச்சதுமே. 18 வருஷமாக அந்த டீம் உழைப்புக்கு அந்த ஆர்சிபி கப் அப்படின்றது வாங்கினதுமே இன்னைக்கு கர்நாடகா முழுக்க இந்த ஒரு கப்புக்கு பின்னாடி ஒரு சப்போர்ட்டாக நிற்குது, ஒரு ஸ்டேட்டே நிற்குதுங்க. ஒரு ஸ்டேட்டே கொண்டாடுதுன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ ஆர்சிபி டீமுக்கும் சரி, அந்த கர்நாடகா மக்கள் இருக்கிற எல்லாருக்குமே சரி ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் என் சைடில் இருந்து. ஸோ ஒரு மிகப்பெரிய தவம், மிகப்பெரிய ஒரு பொறுமைக்கு அப்புறமா அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் கிடைச்சிருக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். சரி, இது வந்துட்டு செவ்வாய்க்கிழமை நடந்த ஒரு விஷயம். சரி, செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு ஃபைனல்ஸ் வந்து கப் எடுத்துட்டாங்க. அந்த கப் எடுக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் நைட் ஒரு 12 மணி அப்படின்றது ஒன்று ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு முடிச்சதுக்கு அப்புறமா மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருந்த கர்நாடகா மக்களுமே சரி, ஆர்சிபி ஃபேன்ஸுமே சரி, ஆர்சிபி டீம்ஸுமே சரி, அவங்களுக்கு இந்த சந்தோஷம் வந்துட்டு அடுத்த ஒரு ட்ரீட்டாக வந்தது
தான் வந்துட்டு கர்நாடகா கவர்மெண்ட்லேருந்து இன்னொன்று ஒரு அழைப்பு என்னன்னா, நீங்கள் வெற்றி பரேடுக்கு வாங்க, பெங்களூருக்கு வாங்க, சின்னசாமி ஸ்டேடியமில் ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வெற்றி பரேட் அப்படின்றது நடத்துறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்றது நடக்குது. இது கர்நாடகாவில் இருக்கிற மக்களுக்குமே, கர்நாடகாவில் இருக்கிற ஆர்சிபி ஃபேன்ஸுமே சரி, ஆர்சிபி டீம்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கொடுத்து. பட் இந்த சந்தோஷம் நீடிச்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துயர நாளாக இந்த வெற்றி பரேட் மாற்றிச்சு. என்ன அப்படின்றத பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேருந்து தான் அந்த வெற்றி பரேடோட 7:30 ஆரம்பிக்குதுங்க. செவ்வாய்க்கிழமை சரியாக ஒரு மிட் நைட்டு 12 மணிக்கு கப்பு எடுக்கிறாங்க. ஆர்சிபி டீம் கப்பு கையில் வாங்குறாங்க. கப்பு கையில் வாங்கினதுக்கு அப்புறமா அடுத்த நாள் புதன்கிழமை நேத்திக்கு வந்துட்டு வெற்றி பரேட் அப்படின்றது நடத்தலாம்னு சொல்லி ஒரு அரேஞ்ச்மெண்ட் நடக்குது. இந்த வெற்றி பரேட் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்றப்ப பார்க்கும்போது புதன்கிழமை நேத்திக்கு ஒரு 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ள இந்த ஒரு சீஃப் மினிஸ்டரோட ஆஃபீஸில் இருந்து ப்ளஸ் அந்த சின்னசாமி ஸ்டேடியம் வரைக்கும் இது ஒரு பஸ், ஓப்பன் டாப் பஸ்ஸில் வந்துட்டு இந்த கப் எடுத்துட்டு ஊர்வலம் போகலாம்னு சொல்லி இதுதான் பிளான். இந்த பிட்வீன் கேப்பில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எத்தனை மணி நேரம் வந்துட்டு இந்த வெற்றி பரேட் நடக்கிறதுக்கான டைம் இருக்குன்னா கிட்டத்தட்ட 12 மணி நேரம் தான். அந்த 12 மணி நேரமில் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் மிட் நைட் வர. அப்போ பார்க்கும்போது நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 8 மணி நேரம் தான் இந்த ஒரு வெற்றி பரேடு கிடைக்கிற பண்ணுறதுக்கான ஒரு டைம் இங்கேன்றது இருக்குது. ஸோ இதனால் இங்கே தான் நமக்கு 7:30 அப்படின்றது ஆரம்பிக்குது. ஸோ கரெக்டாக ஆர்சிபி டீமோட ஷெடியூல்ஸ் நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னாக்கா 11:30 மணிக்கு குஜராத் அகமதாபாத்தில் இருந்து அவங்க ஃப்ளைட் ஏறணும். கரெக்டாக 1:30 மணிக்கு பெங்களூர் ஏர்போர்ட்டில் வந்துட்டு இறங்கணும். 1:30 மணிக்கு அப்புறமா ஹோட்டல்ஸ்க்கு போயிட்டு 4 மணிக்கு சிஎம்ஐ மீட் பண்ணி 5 மணிக்கு வந்துட்டு பரேட் அப்படின்றது ஆரம்பித்து 6:30க்குள்ள இந்த கிரவுண்டுக்கு போயிடணும், சின்னசாமி கிரவுண்டுக்கு போயிடணும். இதுதான் ஆக்சுவல் ஷெடியூலாகவே இருந்தது. சிஎம்ஐ மீட் பண்ண வர இடத்துலையே அங்கே இருக்கிற வந்து உட்கார வேண்டிய பிளேயர்ஸ்க்குன்றது ஒரு ப்ராப்பரான ஒரு அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது இல்லை. இந்த பிளேயர் இங்கே உட்காரணும்னு சொல்லி எதுவுமே இல்லை. வந்தாங்களா எல்லா பிளேயர்ஸும் ஒரே மாதிரி நீட்டாக உட்காந்துக்கிட்டாங்க முன்னாடி சிஎம் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு அதை கொடுக்குறாங்க. சிஎம் ஒரு மரியாதை கொடுக்குறாரு அப்படின்ற பட்சத்தில் சிஎம் வந்துட்டு நின்று ஒவ்வொரு பிளேயராக கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஷால்வை போடுறதோ, மாலை போடுறதோ, ஒரு தங்கராஜ் பண்ணுறதோ, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அந்த டைம்லேயே அது பண்ணியிருக்கணும். பட் அப்படி அது நடக்கலை. அங்கே வந்துட்டு சிஎம் ஒவ்வொரு பிளேயராக தேடி போய் ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கேயுமே ஒரு ப்ராப்பரான பிளான் அப்படின்றது இல்லை. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது அந்த டைமில் மழையுமே சொதப்பிச்சு. அந்த டைமில் இந்த ஒரு விஷயம் சிஎம் வந்துட்டு அங்கே இருக்கிற சிஎம் ஆஃபீஸில் இது பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் மழையுமே வந்துடுச்சு. ஸோ மழை வந்து இன்னும் கொஞ்சம் டிலே ஆச்சு. இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே பஸ்ஸை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க. கப்பையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா என்ன நடக்குன்னா பரேட் அப்படின்றது நடக்க ஆரம்பிக்குது. அந்த பரேடு நடக்கும்போது பஸ்ஸில் வர எல்லாருமே வந்துட்டு அங்கே இருக்கிற மக்கள் லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு கூட்டம் சேர்ந்தாங்க. அவங்க கூட்டம் சேர்ந்ததுக்கு ஒரே காரணம் அந்த ஒரு ட்ராஃபியை பார்க்கணும், ரெண்டாவது வந்துட்டு ஆர்சிபி பிளேயர்ஸை பார்க்கணும். ஸோ இது மட்டும்தான் அவங்களுக்கான ஒரு தாட்டாகவே இருந்தது. ஸோ இதனாலே லட்சக்கணக்கான மக்கள் சேர ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஒரு 6:30 மணிக்கு வந்துட்டு அந்த இதுவுக்கு சின்னசாமி ஸ்டேடியம் உள்ளே போனதுக்கப்புறமா அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன். பட் அதுக்குள்ளேயே இந்த செலிப்ரேஷன்ஸ் உள்ளே நடக்கிற நேரத்தில் இந்த சின்னசாமிக்கு வெளியிலேயே கிட்டத்தட்ட மூச்சு திணறி 11 பேர் இறந்துருக்காங்க. அதில் 33 பேர் இன்ஜூர்ட் ஆகிருக்காங்க. அதில் குழந்தைங்களுமே சரி. ஸோ இந்த ஒரு விஷயம் ஸ்டேடியமுக்கு வெளியில் நடந்துக்கிட்டு இருக்கு. உள்ளே வந்துட்டு செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இது நிறைய பேருக்கு வந்துட்டு உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியுதா தெரியலையான்றது தெரியல. சரி, சின்னசாமி ஸ்டேடியம் உள்ள எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது ஒரு 30,000 to 35,000 மக்கள் தான் உட்கார வேண்டிய ஸ்டேடியம் அது. பட் அந்த ஒரு வெற்றி பரேட்டில் உள்ளே போன மக்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 மடங்கு அதிகமான மக்கள் ஸ்டேடியத்துக்குள்ளே இருந்தாங்க. ஸோ ஸ்டேடியத்துக்குள்ளேயுமே அளவுக்கு அதிகமான கூட்டம், ஸ்டேடியத்துக்கு வெளியிலையுமே அதுக்கும் மேலே அதிகமான ஒரு கூட்டம். இதனாலேயே நிறைய பேர் மூச்சு திறனை இறக்கவும் செஞ்சாங்க. உடனே 33 பேர் சிவியராக இன்ஜூர்ட் ஆனவங்களையுமே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் செய்யப்பட்டாங்க. இந்த விஷயம் எல்லாமே ஒரு துயரமான ஒரு விஷயமா மாறினதுக்கு அப்புறமா சிஎம்ஏ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. உள்ள என்னோட ஆஃபீஸ், அதாவது சிஎம் ஆஃபீஸ்க்கு வெளியில் நின்றவங்க 1 லட்சத்துக்கும் மேலே இருப்பாங்க மக்கள். அதே போல் வந்துட்டு ஸ்டேடியத்துக்குள்ளேயும் எப்படியும் 35,000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 2 லட்சம் பேர் இருந்திருக்காங்க அப்படின்றது அவரே ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்தார். ஸோ இப்படி இருக்கிற ஒரு இடத்துல இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்றது இல்லை, ப்ராப்பரான பிளானிங் அப்படின்றது இல்லை, எந்த ஒரு ஆர்கனைசிங் அப்படின்றதுமே இல்லை. ஒரு டீம் பிளேயர்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு எப்படி நம்ம வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும், அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வரும், அவங்கள எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும், சிட்டி ஆல்ரெடியே நிறைய டிராஃபிக் பெங்களூரில், இந்த டிராஃபிக்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம யோசிக்கணும். அது எதை பற்றியும் யோசிக்காமல் நைட்டு ஓவர் நைட்டில் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கு வந்துட்டு நைட்டு 12 மணிக்கு கப்பு வாங்கினதும் அடுத்த நாள்கள் ஈவினிங் 4 மணிக்கெல்லாம் பரேட் ஆரம்பிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நான் சொன்ன இந்த 12 மணி நேரத்தில் இதை நான் ஒரு குற்றச்சாட்டாக ஒரு விஷயம் சொல்லலை. பட் இதில் ஒரு லாஜிக்கான விஷயம் என்ன அப்படின்னாக்கா அந்த 12 மணி நேரத்தில் ஒரு போலீஸும் இருக்கட்டும், ஆர்மிஸும் இருக்கட்டும், எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சொல்லுங்கள். சிட்டியில் இருக்கிற வரைக்கும் ஒரு சில போலீஸ் தான் இருக்கும். ஒரு 1000 கணக்கான போலீஸை எப்படி ஒரு லட்சக்கணக்கான மக்களை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதுக்காக ஒரு போலீஸ் ஃபோர்ஸ்ன்றது வேறு இடத்துலேருந்து இன்னொன்று இடத்துலேருந்து இறக்கணும். அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். மக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சில எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ நிறைய வண்டிகள் தேவைப்படுது. ஸோ அதை வந்துட்டு அந்த ப்ராப்பரான இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். அதுக்கப்புறமா டிராஃபிக்கை ரீரூட் பண்ணணும். யாருக்குமே
எந்த ஒரு பிரச்சனையும் ரெகுலராக பண்ணுற யாருக்குமே வந்துட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பரேட் நடக்கிற அந்த ரோடு மட்டும் பிளாக் பண்ணி வேற ஒரு ரூட்டாக திருப்பி விடும். இது எல்லாமே ஓவர் நைட் 12 மணி நேரத்தில் அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கும், அங்கே இருக்கிற போலீஸ்க்கும், அங்கே இருக்கிற மிலிட்ரிஸ்க்கும், அங்கே இருக்கிற ஃபயர் ஆஃபீஸர்ஸ்க்குமே கொடுத்து பண்ண சொன்னாங்கன்னா இது எந்த வகையில் நியாயமாக இருக்கும், எந்த லெவலில் வந்துட்டு இது லாஜிக்காக இருக்கும். அவங்களுக்குமே ஒரு டைமிங், ஒரு மினிமமாவது ஒரு 2 நாள் டைமிங் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் ப்ராப்பராக நடந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 நாள் கழித்து இந்த விக்டரி பரேட் நடந்தால் இந்த 11 பேருமே இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது. அந்த 11 குடும்பமும் இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாகி இருக்காது. 33 பேருமே சிவியராக இன்ஜூர் ஆகி இருக்க மாட்டாங்கன்றது தான் என்னோட கருத்துமே. பட் நடந்துச்சு, ஒரு சூடாக பண்ணணும்னு சொல்லி இது ஏடாகூடமாக பண்ணி ஒரு வெற்றி பரேட் அப்படின்னு அந்த செலிப்ரேஷன் ஒரு வெற்றி பரேடாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூடாக பண்ணதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு துயர சம்பவமாக இந்த ஒரு வெற்றி செலிப்ரேஷன் அப்படின்றது முடிஞ்சது தான் ஒரு வருத்தம். இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறமா இன்னைக்கு கமல்ஹாசன் அவர்களாக இருக்கட்டும், அப்புறமா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களாக இருக்கட்டும், அதே போல் வந்துட்டு பெங்களூர் சிஎம்மாக இருக்கட்டும், அப்புறமா ஆர்சிபி டீம்ஸ், விராட் கோலி, இவங்க எல்லாருமே இந்த ஒரு துயர சம்பவத்தை கேட்டு அவங்களோட இரங்கலை சொல்லியிருக்காங்க இறந்தவங்களுக்கு. சரி, இது இறந்தவங்களுக்கு இப்போது கர்நாடகா சிஎம் வந்துட்டு என்ன ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்கன்னா, இறந்தவங்களுக்கு வந்துட்டு 10 லட்ச ரூபாய் ஒரு ஆளுக்கு அப்படின்றது ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா சிவியராக இன்ஜூர் ஆனவங்களுக்கு மொத்த மெடிக்கல் செலவுமே கர்நாடகா கவர்மெண்ட் எடுத்துக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்துட்டு நடந்துட்டு இருக்கிற ஒரு சம்பவம். ஸோ ஒரு செலிப்ரேஷன் அப்படின்றது கொண்டாடுறதுன்றது தப்பு இல்லை, பட் அது எந்த வகையில் கொண்டாடுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த வெக்டரி பரேட் அப்படின்றது ஒன்று நடத்தப்பட்டு அந்த செலிப்ரேஷன் அப்படின்னு கொண்டாடுறதுக்கான ஒரு அர்த்தமே இல்லாமல் பண்ணிட்டாங்க கடைசி வரைக்கும். இந்த ஒரு விக்டரி பரேட்ல இந்த 11 பேர் இறந்ததுக்கான ஒரு காரணம் தவிர்க்கப்பட்டு இருக்கணும். ப்ராப்பரான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர்கனைசிங் பண்ணி இருந்தாங்கன்னா இது கண்டிப்பாக தவிர்த்து இருக்கலாம். பட் அப்படி போதுமான டைமிங் இல்லாமல் ஒரு பிளான் பண்ணது தான் இது முழுக்க ஒரு காரணம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விக்டரி பரேட் அப்படின்றதோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் பப்ளிக் பிளேஸ்லாம் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அது நடக்கிற ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளானை போட்டு ஒரு ப்ராப்பராக நடத்துங்க. அதுதான் என்னோட சைட்லேருந்து சொல்லப்படுற ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுமே. ஸோ இதுதான் முழுக்க இருக்கிற ஆர்சிபி ஜெயிச்சதுக்கான ஒரு மொத்த இன்ஃபர்மேஷனும், அது ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் விக்டரி பரேடில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தை பற்றியான மொத்த டீட்டெயிலுமே. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த விக்டரி பரேடை பற்றி நடந்த துயர சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது இன்னும் எந்த அளவுக்கு ஒரு பெட்டராக ஆர்கனைசிங் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆர்சிபி வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது உங்களோட கருத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆர்சிபி லவர்ஸ் இருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு லைக் அப்படின்றது ஒன்று பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.